வாயலூர் பாலாறு பாலத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா அந்த பாலத்தின் மேலே நின்று கொண்டிருக்கிறார். பலத்த காற்று அங்கு வீசுவதன் காரணமாக அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இணைகிறார். ஷேக், தற்போது அங்கு காற்றின் வேகம் மிக தீவிரமாக இருக்கிறத கவனிக்க முடியுது. மழையின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் இன்னும் அதாவது பிற்பகலுக்கு பிறகு கரையை கடக்க உள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. தற்போது நாம் காலை முதலே கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் தான் இருக்கோம். குறிப்பா இந்த புயலானது மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே தான் கரையை கடக்கும் என ஏற்கனவே வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் நாம் தற்போது கல்பாக்கத்திலிருந்து அருகாமையில் உள்ள வாயலூர் பாலாறு பாலத்தில் தான் இருக்கும். இந்த பகுதியை பொறுத்தவரை 50 கிலோமீட்டருக்கு மேல் காற்று தற்போதே வீசி வருகிறது. குறிப்பாக புயல் கரையை கடக்கும் பொழுது 70 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வேகம் வரை புயல் காற்று வீசக்கூடும், அதி கனமழை பெய்யும் என ஏற்கனவே வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில தற்போது நாம் நிற்கக்கூடிய வாயலூர் அருகே உள்ள பாலாறு பாலம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. நாம் நின்று பேசக்கூடிய அளவில் கூட இல்லாத அளவிற்கு காற்றின் வேகம் தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது இந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கல்பாக்கத்திலிருந்து புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை தான் இது. இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கிடையே தங்களது வாகனங்களை இயக்கி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த பகுதியைச் சேர்ந்த இந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் நம்மகிட்ட இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். காற்றின் வேகம் இங்கே எவ்வளவு தூரம் இருக்கு, மழை எவ்வளவு தூரம் இருக்கு? காற்றோட வேகம் இப்போ கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. காலையிலோட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வாகனத்தை இயக்க முடியுதா? வாகனத்தை சரியாக இயக்க முடியாதனால நாங்கள் இப்போ மேலே நிறுத்தி வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரமாக இப்போ காற்று போனதுக்கப்புறம் கொஞ்சம் போகலான்னு நின்று இருக்கோம். இப்போ அவர் சொல்றதை கேட்டிருக்கலாம். ஏன்னா வாகனத்தை தற்போது நிறுத்தி வச்சுட்டு காத்திருக்காங்க. ஏன்னா காற்றின் வேகம் நேரத்திற்கு நேரம் அதிகரிச்சே காணப்படுது. குறிப்பாக கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் மீனவ கிராமம் நிறைந்து காணப்படுது. மீனவர்களாம் அவருடைய படகு உள்ளிட்டவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போதே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதனால புயல் கரையை கடக்கும் பொழுது இன்னும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்று சொல்வதால இனி வரக்கூடிய நேரங்களில் தான் இந்த புயல் எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள மரங்கள்லாம் காற்றின் வேகத்தால் அசைந்து காணப்படுவதையும் நம்மால் பார்க்க முடியுது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பாலாற்று பாலத்தில் தான் இருந்து பேசுகிறோம். தற்போது இந்த பகுதியை பொறுத்தவரையும் மழையின் வேகமும் அதிகரித்திருக்கு, அதே போல காற்றின் வேகமும் அதிகரித்தே தான் காணப்படுது. ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில் கூட பார்க்கலாம். இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே தான் சென்று வருது. முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் சென்று வருது. குறிப்பாக காலை முதல் இந்த பகுதியில் காற்றின் வேகமும் மழைப்பொழிவும் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்போது காற்றின் வேகம் அதிகரித்தும் மழையின் தீவிரமும் இந்த பகுதியில் நம்மால் பார்க்க முடியுது. இன்று மாலைதான் புயல் கரையை கடக்கும் என்று சொல்லப்படும் சூழல்ல இப்போ குடைபிடித்து நிற்க முடியாத அளவுக்கு காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கு. உங்களுடைய குடையும் பத்திரம், நீங்களும் பத்திரமாக செய்தி சேகரிங்க ஷேக் அப்துல்லா. விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.